1000 கோடின்னு சொல்லக்கூடாது, 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார். இப்ப அவர் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. காலையில 8 மணிக்கே வந்துட்டாரு. 10 மணி ஆகியும் கேஸ் விசாரிக்கல. இப்ப நீதிபதி பாக்குறாரு, ஐயா சாப்பிட்டீங்களா? இல்ல சீக்கிரம் கிளம்புனதுனால சாப்பிடல. உடனே அவர் சொல்றாரு, பியூனை கூப்பிட்டுட்டே, பெரிய ஆபீசரா இருந்தவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரு, அக்கா சாப்பாடு இல்லாம உட்கார்ந்து வைக்க முடியுமா, ஒரு இட்லி ஏதாவது வாங்கி கொடுறான். உடனே அவன் போய் ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அவர் 3 இட்லி சாப்பிட்டுட்டு 1 இட்லியை மிச்சம் வச்சிட்டார். நீதிபதி அவர்கிட்ட கேட்கிறாரு, ஒரு ஃப்ரெண்ட்லியா கேட்கிறாரு, சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு 4 இட்லி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், நீங்க 30 ரூபாய் இட்லி தான் சாப்பிட்டுருக்கீங்க. மத்தியானம் மிஞ்சி போனா ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க, நைட்டு ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் 100 ரூபாய் தான், நீங்கள் ஏன் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான். 1000 கோடி ரூபாய் ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க? அவ்வளவுத்தையும் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? ஆனா ஏன் அதை செஞ்சீங்க? ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள். மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றவே காப்பாற்றாது, நிச்சயமா காப்பாற்றாது. இன்னைக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு சந்தோஷமா சம்பாதிங்க, சந்தோஷமா செலவழிங்க, புடிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்த குழந்தைகள் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க சம்பாதிப்பாங்க. நல்ல கல்வியையும் நல்ல சிந்தனையை மட்டும் கொடுங்க, அவங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கா சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை எல்லாம் நாங்க மைக்கு போட்டு தான் சொல்லுவோம், பேச்சாளர்கள்லாம் காதுல சொல்ல மாட்டோம், மைக்ல தான் சொல்லுவோம். உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? உலகத்தின் நீங்க எந்த வரலாறு வேணா எடுத்துக்கோங்க, 3 தலைமுறைக்கு மேல் வாழ்ந்ததும் கிடையாது, 3 தலைமுறைக்கு மேல் வீழ்ந்ததும் கிடையாது. இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம். நீங்க யார் வரலாறு வேணா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நைட்டு வீட்டுல போய் தூங்காம உட்காந்து உங்க ஊர்ல யார் பெரிய பணக்காரர், முதல் தலைமுறை, அடுத்த தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை என்ன ஆச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வீழ்ந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு குடும்பம் கிடக்கும், அதுல 4வது தலைமுறை எந்திரிச்சு அப்படி ஜம்முன்னு நிக்கும். இந்த 3 தலைமுறை நிலைத்து நின்றதும் இல்லை, ஓய்ந்து போனதும் இல்லை. ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய மாமன்னன், 1000 ஆண்டு காலம் ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கோம்னா தமிழன் அப்படியே தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவன் ராஜராஜ சோழன். அவனுக்கு அடுத்து வந்தவன் ராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழபுரம், எங்கெங்கேயோ போனான், இந்தோனேஷியா, தாய்லாந்து எல்லாத்தையும் கைப்பற்றினான். அவனுக்கு அடுத்து உள்ளவன் யாரு, பேராது தெரியுமா உங்களுக்கு? ராஜராஜ சோழன்.